பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்றும் மனித குலத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் 17வது உச்சி மாநாடு பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெறுகிறது. இந்த அமைப்பில் இந்தியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதத்திற்கு எதிராக தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் கூடாது என வலியுறுத்தினார். பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது ஒரே அளவுகோலை பின்பற்றக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். மனித குலத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா, அடையாளம், கண்ணியம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்று தெரிவித்தார். பயங்கரவாதத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த நாடு ஆதரித்தாலும் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் என்று பிரதமர் எச்சரித்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பயங்கரவாதத்திற்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் எதிராக ஒரே குரலில் பேச வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான கண்டனம் என்பது நமது கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் வசதிக்காக இருக்கக்கூடாது என தெரிவித்தார். மனித குலத்தின் நலனுக்கு அமைதி பாதையே ஒரே வழி என கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, போருக்கும் வன்முறைக்கும் நம்மிடம் இடம் இல்லை என குறிப்பிட்டார். அமைதியான பாதுகாப்பான சூழலில் மட்டுமே மனிதகுலம் வளர்ச்சியடையும் என்று கூறிய அவர், இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டு முதல் அமர்வில் குறிப்பிட்டு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, உலகம் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனை செயல்படுத்த உலகளாவிய அமைப்புகளின் விரிவான சீர்திருத்தங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 20ஆம் நூற்றாண்டு தட்டச்சு இயந்திரங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டின் மென்பொருள் இயங்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அரசு நிர்வாக அமைப்புகள், வாக்குரிமைகள், தலைமைகளின் நிலைமைகள் ஆகியவற்றில் மாற்றம் தேவை என வலியுறுத்திய அவர், கொள்கை வகுப்பதில் உலகளாவிய தென்பகுதிக்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உலகளாவிய தென்பகுதியின் நலன்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பருவநிலை மாற்ற பிரச்சினைக்கு சிறிய அளவிலேயே காரணமான தென்பகுதி நாடுகளுக்கு பெரிய சுமையை சுமத்துவது நியாயமல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பிரதமரின் உரையில் இடம்பெற்ற விஷயங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் தம்மு ரவி விளக்கினார். Terrorism was a grave threat facing humanity. In this context, he noted that all the leaders have condemned Pahalgam terrorist attack in strongest terms. He underlined that the attack, the Pahalgam attack, terror attack, is an onslaught on the entire humanity. He also noted that those funding, promoting and providing safe havens to terrorists must be dealt with in the harshest terms.